ஹலோ வீவர்ஸ், உங்கள் வீட்டில் சப்பாத்தி கட்டை இல்லையா? நீங்கள் என்ன செஞ்சலாம், இந்த மாதிரி கூட நீங்கள் ஒரு ஆர்கனைசராக என்ன செஞ்சுக்கலாம், பயன்படுத்திக்கலாம். தேங்காய் நாம் என்ன செஞ்சலாம், கடையில் வாங்கிக்கிட்டோம் அல்லது உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கிடுங்க, கொஞ்சம் ஊற போட்டுக்கிட்டு கொஞ்சம் என்ன பண்ணுங்க அப்படின்னா கத்தியால் என்ன செஞ்சுக்கிடுங்க, மேலே வலிச்சு எடுத்துக்கிடுங்க. வலிச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா பாலிஷாக கிடைக்கும். ஓரளவுக்கு பாலிஷாக இருந்தாலே போதும். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நாம் சப்பாத்தியை இந்த மாதிரி நம்ம கரெக்டாக நம்ம வச்சுக்கிடணும். நம்ம கரெக்டாக இருக்கிற மாதிரி நம்ம இந்த 3 கண்ணும் நம்மளுக்கு கையில் இப்படி ரொட்டேட் ஆகிற மாதிரி என்ன செஞ்சுக்கணும், இப்படி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு நாம் இந்த மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா அழகாக என்ன செஞ்சிடும் அப்படின்னா ரொட்டேட் ஆகி என்ன செஞ்சிடும், வந்துடும். அடுத்தது நம்ம இப்படி மாவு ஆட்டு உரலில் நம்ம மாவு ஆட்ட மாதிரி நாம் இந்த மாதிரி ஆட்டி எடுத்துகிறோம் அப்படின்னா அழகாக அப்படி என்ன செஞ்சுக்கோம், ரொட்டேஷனாக என்ன செஞ்சுக்கோம், வந்துக்கும். இப்போ இந்த சின்ன குழந்தைகிட்ட கூட நாம் என்ன செஞ்சுக்கலாம், இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இதுக்கு மேலே நம்மளுக்கு வேணும். இப்போ ஒத்த கையாலே நான் என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா வச்சுக்கிறேன். இன்னொரு கையில் செல்ஃபோன் பிடிச்சனால தான் இந்த மாதிரி ஸ்லோவாக இருக்குது. நம்ம இந்த மாதிரி லைட்டாக நம்ம வீட்டில் சப்பாத்தி கட்டை இருக்குது, நம்மளுக்கு கரெக்டாக ஷேப்பாக வரல அப்படி ஹலோ வீவர்ஸ், உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். கொஞ்சம் நம்ம குழந்தைகள்கிட்ட கொடுத்தோன்னா குழந்தைகள் என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா அழகாக இந்த மாதிரி அழகாக என்ன செஞ்சுருவாங்க, இந்த மாதிரி உருட்டி தந்துடுவாங்க. இப்படி ஆயிரும். இப்போ உங்களுக்கு ஷேப்பு வரல அப்படின்னா நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு வாளியுடைய மூடியோ அல்லது ஏதாவது உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கமத்திக்கிட்டு இதை என்ன செஞ்சுங்க, இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். அழகான ஒரு சப்பாத்தி உங்களுக்கு என்ன செஞ்சிடும், ரெடி ஆகிரும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். இந்த மாதிரி